மூணு கிடக்குங்க. மூணு கிடக்கு. எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கண்ணுக்கு ஏத்துப்பட்டு. நாங்க போனோடனே ஒரு கேப்பை அள்ளி போட்டு திரிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உச்சிப்படி பிடிச்சிட்டு ஒரு பக்கம் ஒருத்தர் திருப்புறது, ஒருத்தர் அரிசி அள்ளி போட்டு அந்த காலை பிடித்தான் அரைப்பன்னு போட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுது, ஒருத்தர் உளுந்த போட்டு திருவுது. அது ஆமா, எப்படி கீழே குத்துது, கீழே உளுந்து திருவணிலாமா? ஏமா முழு உளுந்துருக்குல, சரி, அந்த உளுந்தாளி போட்டு அப்படியே திருவோம். அதான பார்த்தேன். இந்த பின்னாடி பாருங்க, அந்த அம்மா அப்படிதான் திருவோம். அப்படியா? அவங்க வீட்டுல திருவால் உண்டு. அப்படியா? வீட்டுக்கு ஆமாண்டுகிட்டே பேசலே கிருச்சி 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 கிருச்சி. ஆமா, இப்ப திருவள்ளு வரல பார்க்கவே முடியல. இப்ப சொன்னான்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் கேட்க சத்தம். அப்படியா? நேசமுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து, அழகான பெண்ணை பார்த்து வல்லரக்கனுக்கு மனமுடித்து வைத்தாள் தாயான பிரபகன்யா. வல்லரக்கனுக்கு செல்ல கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. கல்யாணத்தை முடித்து வைத்தார். ஆமா, அங்கே வல்லரக்கன் ஆட்சியிலே அமர்ந்த நேரத்தில் நாவல் என்ற தீவானது எப்படி செல்வ செழிப்பாக இருக்குது பாருங்க. எப்படி எப்படி அம்மா, அங்கே மாதம் ஒன்று மழை பொழியோ, வருடம் ஒன்று பூவேளையோ, சன்னல் விளையும் நாடே, கோலையே வளர்க்கும் நாடே, அங்கே கொடை மழை பொழியும் நாடே, குளிர்ந்ததன்றல் வீசும் நாடே. நாவல் என்ற தீவிலே வல்லரக்கனுடைய ஆட்சியில எங்க மிதிச்சாலும் தண்ணி, எங்க மிதித்தாலும் தண்ணி. மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது நாவல் என்ற தீவிலே. ஓ, வருஷத்துல 3 பூ விளையுது. ஆமா, அழகா 3 பூ விளையுது. அந்த காலத்துல மாதம் 3 மழை, வருடம் 3 பூ விளைந்ததே. சரி, பொழிந்து விளைந்ததே. ஆமா, இந்த காலம் ஏமா விளையல? ஏன்னா இந்த காலத்துல அப்படி எதுவுமே நடக்கலாமா? அந்த காலத்துல 3 மழை எதற்காகன்னு கேட்கணும். வேதம் ஓதக்கூடிய பிராமணருக்கு ஒரு மலை. சரி, ஓம் கிரீம் கிரீம் பாரு அவருக்கு. அன்னைக்கு பார்த்தமே அங்க 5 லட்சம் கொடுத்து கொண்டு வந்தாங்களே அவருக்கு. கற்பு நிலை தவறாத மங்கைக்கோர் மலை. நீதி நெறிமுறை தவறாமல் செங்கோல் ஆட்சி புரிந்த மன்னருக்கோர் மலை. கற்பு நிலை தவறாத மங்கை என்று சொன்னால் ராமாயணத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்று வாழ்ந்து காட்டியவள். இப்போ நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் அப்படித்தானே? ஆமா, லட்சத்துல ஒண்ணு அப்படி இப்படி போறதுக்கு இல்ல மலை. சரி, ஒருவனுக்கு ஒருத்தி. ஏமா அப்படி இப்படி போறது அட்ரஸ் இல்லாம போயிருது. சரி, ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன். சரி, அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ நாட்டுல கண்டிப்பா மழை உண்டு. சரி, இதான் ஹரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதியை போலவும், நலனுடைய மனைவி நலாயினியை போலவும், இந்திரனுடைய மனைவி இந்திராணியை போல உள்ள பெண்கள். எந்த ராணியை போலமா? நம்ம பாம்பராணி. அங்க பார்த்தவே கடையத்து பக்கத்துல ஆத்துக்கல. சரி, மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்தது. அப்படி 12 வருட காலம் வரையிலே நாடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறது, சிறப்பாக இருந்தது. அந்த 12 வருட காலம் கழித்து அந்த நாட்டுல இப்ப எப்படி பஞ்சமாகிக்கிட்டு இருக்கு பாருங்க. எப்படி எப்படி அங்கே நாடியது உருண்டா பஞ்சோ, நாயகரை தோற்றா பஞ்சோ, மரக்காலது உருண்டா பஞ்சோ, மன்னவரை தோற்றா பஞ்சோ. 12 வருடமாக 12 வருடமாக பாரில் மழை வெய்யலையே. 2 வருடமாக 2 வருடமாக சபாரில் மழை வெய்யலையே. 12 வருட காலம் கழித்து நாட்டிலே பஞ்சம் என்றால் பஞ்சம் கொடும் பஞ்சம் நடக்கிறது. கொடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. நாளியது உருண்ட பஞ்சம் மன்ன நாயகரை தோற்ற பஞ்சம். சரி, மரக்கால் உருண்ட பஞ்சம் பாண்டி மன்னவரை தோற்ற பஞ்சம். 1 வருடமா 2 வருடமா எத்தனை வருடங்களம்மா? அதான் ஒரு நாடு செழிச்சாலும் 12 வருஷம். ஆமா, ஒரு நாடு பஞ்சமானாலும் 12 வருஷம், 12 ஆண்டு காலம். நல்லதங்காளுடைய நாட்டில எப்படி பஞ்சம் தலைவிரித்து ஆடியதோ, சரி, அதை போல நாவல் என்ற தீவிலேயே பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு கொடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. மக்கள் எல்லாம் தங்க நகைகளை எல்லாம் தவிட்டுக்கு அடை வைத்தார்கள். சரி, அப்போ வல்லரக்கன் சொல்லுகிற மந்திரி யாரு? சொல்லுங்கள் மகாராஜா. நாட்டில் ஒரே பஞ்சமாகி விட்டது, அதற்கு நான் என்ன மகாராஜா செய்ய வேண்டும்? கஜானா காலியாகி விட்டது. காலியாகி விட்டது என்றால் இரும்பு கடையில் கொண்டு போடுங்கள். மந்திரி யாரு? அப்படி சொல்லாதப்பா. எப்போ மண்ணை இந்த காலியாவர தின்ன எப்போ காலியாவும் நம்ம போய் உட்காருவோம் நினைக்கிறியா? சரி, அதாவது எங்களுக்கு அப்படித்தானே வாய்ப்பு கிடைக்கும். அதாவது கஜானாவை நிரப்ப வேண்டும். நிரப்ப வேண்டும் என்றால் தண்ணீர் பிடித்து வைக்க வேண்டும். வேண்டாம். சரி, அதாவது நாட்டு மக்கள் மீது சுமக்க முடியாத வரிகளை போட வேண்டும். வரின்னு போட்டா மக்கள் கட்டித்தானே ஆக வேண்டும். கட்டித்தாகணும் என்று வல்லரக்கன் எப்படி கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வர்றா பாருங்க. எப்படி எப்படி அவன் ஆட்டு வேரி மாட்டு வேரி பாவிகளம் இல்லாத வரிகள் போட்டான். வண்டி நல்ல சகடைகளை
வல்லரகே பாவி வழியதில் போக விடா அது பால் மாடு கண்டானா அரக்கே பாதையில் போக விடா அது ஒரு கொட்டம் தண்ணீருக்கு அரக்கே ஒரு பண்ணமும் வரிகள் போட்டா இப்படி கொடுமையாட்சி செய்தோ வராயே அவன் கொடுமையாட்சி செய்தோ வராயே கொஞ்சம் முடி வல்லரகே கொடுமையாட்சி செய்து கொடுமையாட்சி செய்து குற்றமுடி வல்லரகே பிரம்மகன்னியாள் பெற்ற பாலகன் பிரமராட்சச வல்லரக்கனாகப்பட்டவன் சரி நாவல் என்ற தீவை கொடுமையாக ஆட்சி பரிமாரணம் செய்து வருகிறார். ஆமா கொடுமை பெரிய கொடுமை. இப்போ கொடுமை பெரிய கொடுமையா தான் நடக்கு. ஆட்டுவரி மாட்டுவரி பாவி அளவில்லாத வரிகள் போட்டா வல்லரக்கே சரி வண்டி சகடைகளை வழியதில போக விடான். ஆமா பால் மாடு கண்டானால் பாவி அரக்கன் பாதையில போக விடான் அதுக்கும் வரிய போடுறான். சரி ஒரு குடம் தண்ணீருக்கு ஒரு பணமும் வரிகளை போட்டான் வல்லரக்கன். கைவீசி நடப்பவர்க்கு கால் பணமும் வரிகள் போட்டான். அவன் நாட்டுல யார் கையை வீசி நடக்கப்படாது, கையை கட்டி தான் நடக்கணுமா? கையை வெட்டி பேக்குல வச்சுக்கிடணும். இல்லப்பா அப்படித்தான் நடக்க போகுது. சரி கையை வீச எங்க போகுது கை எங்கயா வீசி நடக்க முடியும்? திரும்பி பாக்க. சரி அதாவது சாதாரணமா வீசுறவங்களுக்கு அவன் வரி போடல வல்லரக்கே. கூட்டத்துல துடுப்பு போடுவான் பார்த்தி ஆண்கள் பெண்கள் விசுவுக்கு கோயிலுக்கு போகும்போது விசுல இருந்தே ஆரம்பிச்சிட்டு அது கட்டிய மனைவியோடையும் கணவனோடையும் போனோம். அடுத்த வீட்டு கணவனோட போக கூடாது, அடுத்த வீட்டு மனைவியோட போகக்கூடாது. அது காசிக்கு போனாலும் பிற புண்ணியம் கிடைக்காது. காசிக்கு போதும் சரியாசி குடும்போயெல்லாகும் நீயோசி கஞ்சிக்கு போதும் பரதேசி கஞ்சிக்கு போதும் பரதேசி அத மாதிரி ஆகிரும். பரதேசியா பேட்டி ஐயா. ஆமா அப்போ அதுக்கு அப்படி துடுப்பு போட்டவங்களுக்கு ஓ துடுப்பு போட்டவங்களுக்கு சித்ராசன்னு பார்த்தோம். எங்கம்மா பாத்திய? ஏமா துடுப்பு போட்டா பார்த்தோம்மா, தெப்பம் பார்த்தோம். அங்க போட்டாங்க பாருங்க துடுப்பு. அந்த துடுப்பால தானே பிரச்சனை ஒரு வாரமா இப்ப முங்கிக்கிட்டு இருக்கு. அங்க தெப்பமே முங்கி போய் தான் நிக்கி. ஆமா அது எப்படி முங்கி போயிருக்கு சாய்ண்டுக்கிறமாக்கு தெரியாது. அப்படியா? அவள் மகளை மனம் உழைத்து தருவா, எப்போ வருவா இப்போ வருவா. மகளோட போச்சு. அப்போது பார்த்தான் வல்லரக்கனாகப்பட்டவன். சரி இப்படி எல்லாம் வரிகள் போட்டால் மக்களால தாழ முடியுமா? முடியாதம்மா முடியாது. டேய் மந்திரியாரே சொல்லுங்கள் மகாராஜா. நம்ம நாட்டு மக்கள் மட்டும் எனக்கு வரிகள் கட்டக்கூடாது. சரி அவன்